எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்றைக்கு வீடியோவில் 2 to 12 வோல்ட் 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் நாமளே நமக்கு எப்படி அசம்பிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்க்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பாபின் இந்த மாதிரி இந்த உள்கூடு 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாபின் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு இந்த மாதிரி இருக்கணும். இதற்கான இந்த ஐ கோர் இ கோர், இப்போ இதில் இந்த ஐ கோர் கரெக்டாக உட்காரும். ஸோ இதனுடைய இந்த சென்டர் பார்த்தோம்னா இதில் கரெக்டாக 1 இன்ச்சு இருக்கும். இந்த பாபின் இந்த இ கோர், இதற்கான இந்த ஐ கோர், இப்போ இதுதான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த பிரைமரி செகண்டரி அதனுடைய டர்ன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபார்முலா. வோல்டேஜ் பிரைமரியில் உள்ள வோல்டேஜ் டிவைடட் பை செகண்டரியில் உள்ள வோல்டேஜ் ஈக்குவல் டு பிரைமரியுடைய டர்ன்ஸ் டிவைடட் பை செகண்டரி டர்ன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பயன்படுத்தும் போது இந்த பிரைமரி வோல்டேஜ் நமக்கு 220 வோல்ட் 220 வோல்ட். செகண்டரி வோல்டேஜ் நமக்கு முதல் டர்னிங்கில் நமக்கு ஒரு 3 வோல்ட் வந்தால் தான் டயோடு தாண்டி டிசியாக வரும்போது நமக்கு 2.2 2.3 வோல்ட் வரும். அப்போ நமக்கு 3 வோல்ட் செகண்டரியில் வேணும் ஈக்குவல் டு. இப்போ பிரைமரி டர்ன்ஸ் நமக்கு 1600 டன் நாம் பண்ண போகிறோம். இப்போ செகண்டரி டர்ன் எவ்வளவு, எத்தனை டன் சுற்றினோம் நமக்கு 3 வோல்ட் வரும் அப்படின்னு இந்த ஃபார்முலா கனெக்ட் பண்ணோம்னாக்கா இதில் இந்த டிஎஸ் ஈக்குவல் டு 1600 into 3 divided by 220 இந்த மாதிரி வரும். இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, இதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 21 டன் வருது. முதல்ல நம்ம 21 டன் பண்ணோம்னா நமக்கு 3 வோல்ட் வரும். அதுக்கு அடுத்தது நமக்கு 4 வோல்ட் வரணும். அதுக்கு நம்ம 5 வோல்ட் வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணோம்னா அந்த ஒரு 0.7 வோல்ட் டயோடில் ட்ராப் ஆச்சுன்னா நமக்கு 4.2 4.3 வோல்ட் வரும். அப்போ அதுக்கு அடுத்த ரெண்டாவது இதில் இப்போ டி செகண்டரி ஈக்குவல் டு 1600 இன்ட்டு இங்கே 3 போட்டதுக்கு பதிலாக இங்கே நமக்கு 5 பண்ணுறோம். 5 டிவைடட் பை 220 ஈக்குவல் டு இங்கே நமக்கு 36 டன் வருது. டன். ஏற்கனவே நம்ம 21 டன் வைண்ட் பண்ணிட்டோம். அப்போ இதை லெஸ் பண்ணோம்னாக்கா இங்கே ஒரு 15 டன். ஸோ இங்கே 21 டனுக்கு அப்புறம் நம்ம ஒரு 15 டன் பண்ணாக்கா இங்கே நமக்கு 5 வோல்ட் வரும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து செகண்டரியில் 5 வோல்ட்டுக்கு அடுத்த ரேஞ்ச் நமக்கு 2 4க்கு அப்புறம் 6க்கு நமக்கு ஒரு 7 வோல்ட் வரணும். 1600 into 7 by 220. ஸோ 51 டன் வருது. 51. இங்கே ஏற்கனவே நம்ம 36 டன் கொண்டு வந்திருக்கோம். இந்த 36 டன் இதில் மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா 5. ஸோ இங்கே எகைன் 15 டன். இது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா முதல்ல 21 டன், அப்புறம் 15 15 15 டன், 14 15 டன், இந்த மாதிரி நம்ம தியரட்டிக்கலாக கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. இப்போ இதில் கரெக்டாக 21 டன் நம்ம பண்ணும்பொழுது இது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் குறைவாக வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 21 டனை 23 டேமாக நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 வோல்ட்டு டேப்பிங்க்கு நம்ம 23 டன் பண்ணுறோம். அடுத்து 4 வோல்ட் டேப்பிங்க்கு இப்போ இங்கே 15 டன் வந்திருக்கு. இந்த 15 டனுக்கு பதிலாக இதே மாதிரி நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 18 டன் அப்படி வச்சுக்கிறோம். அடுத்து 6 வோல்ட் டேப்பிங்க்கு அதற்கப்புறம் 15 15 வந்ததுனால இதுலேயும் அதே மாதிரி 18 டன். அப்புறம் 8 வோல்ட்டு அங்கே ஒரு 19 டன் வச்சுக்கிறோம். அப்புறம் 10 வோல்ட்டுக்கு திருப்பி அதே மாதிரி 18 டன். 12 வோல்ட்டுக்கு அது மாதிரி 18 டன். இப்போ இந்த மாதிரி நாம் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இப்படி பண்ண போகிறோம்.
டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி வைண்ட் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் தான் பயன்படுத்த போகிறோம். இது வந்து ஃபேன் காயில் வைண்ட் பண்ணுறதுக்குள்ள மிஷினு. இந்த இடத்துல அந்த பாபின் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து வைண்ட் பண்ணுறது மூலமாக இதில் பிரைமரி 1600 டன் இதில் வைண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த ஹேண்ட் வைண்டிங் மிஷினை உங்களுடைய சர்வீஸ் டேபிளில் ஒரு ஓரமாக 2 ஹோல் வச்சு இந்த போல்ட் போட்டு இதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பாபின் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாபின் ஃபிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இந்த மிஷினை கரெக்டாக இந்த ஹேண்டில் வந்து இங்கே கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எத்தனை வைண்டிங் நம்ம வந்து எத்தனை டேர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஹேண்டிலில் நம்ம ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணால் இந்த பாபின் எத்தனை தடவை ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா இப்போ இது வந்து 1, அடுத்து 2, அடுத்து 3, 4, 5. இப்போ இதே மாதிரி இந்த ஹேண்டில் கீழே வரும்போது ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு இதில் இந்த பாபின் வந்து 10 ரொட்டேஷன் வரும். இப்போ ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணது வரும்போது கரெக்டாக 10 ரொட்டேஷன் வரும். இப்போ நமக்கு பிரைமரி வந்து 28 SWG வயரில் 1600 டன் நம்ம இதில் வைண்ட் பண்ணணும். அப்போ 1600 டனுக்கு இப்போ இதில் ஒரு டர்ன் பண்ணோம்னா இது 10 டன்னாக்கா நம்ம 160 டன் இதில் சுற்றினோம்னா நமக்கு 1600 டன் வந்துடும். அப்போ 160 டன் வந்து நம்ம பிரைமரியில் இதில் வைண்ட் பண்ணணும். இந்த வைண்டிங் வயரில் உள்ள இந்த எனாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு இந்த பிரைமரி வயர் எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு இந்த நீளம் வயர் எடுத்து இதில் அப்படி சால்டர் பண்ணிடுறோம். சால்டர் பண்ணிவிட்டு இதில் ஸ்லீவ் இந்த ஸ்ரிங்கிங் ஸ்லீவ் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணது மாதிரி இந்த ஹேண்டில் நமக்கு வந்து 160 ரொட்டேஷன் வந்துச்சுனாக்கா இங்கே 1600 டன் வந்துடும். இந்த வைண்டிங் ஆரம்பிக்கும் போது உங்கள் பக்கத்தில் யாருமே பேச்சு கொடுக்குற மாதிரி ஆள் வச்சுக்கிறாதீங்க. அவங்க ஏதாவது இடையில பேச்சு கொடுத்தாங்கன்னா இந்த வைண்டிங் கணக்கு வந்து மாறி போயிடும். அதனால் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம வைண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். நூற்றி 60 டன் முடிச்சிட்டோம். முடிச்சு இந்த இடம் வந்திருக்கு. இங்கே அந்த வயர் எடுத்த இடத்துல இந்த இடத்துல கட் பண்ணிட்டு இதில் இன்னொரு வயர் ஜாயின் பண்ணி இந்த ஹோல் வழி எடுத்து வச்சோம்னா இதுதான் பிரைமரி. பிரைமரி வைண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி சொல்லோ டைப் போட்டு ஒட்டிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பேப்பர் இந்த பேப்பரை இதுக்கு மேலே வச்சு சீல்டு பண்ணிட வேண்டியது. அப்படியே
பிரைமரி வைண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பிரைமரியில் நமக்கு எவ்வளவு ஓம்ஸ் இருக்குது, எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு செக்கிங்காக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன் 10 ஓம் 110 ஓம் வருது. இப்போ இதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து செகண்டரி வைண்டிங் பண்ணணும். செகண்டரி வைண்டிங் பண்ணிங்க அப்புறம் இந்த பக்கம் எடுத்துடலாம். இந்த செகண்டரி வைண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம 0-12 வோல்ட்டு அல்லது 12-0-12 அந்த மாதிரி வைண்ட் பண்ணோம்னா இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். நமக்கு 2, 4, 6, 8, 10, 12 அந்த மாதிரி வைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கையிலே வைண்ட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு 20 டர்னுக்குள்ளே தான் வரும். செகண்டரி டர்ன்ஸில் இந்த மாதிரி பண்ண போகிறோம். இதில் வைண்டிங் வயர் பிரைமரிக்கு SWG 28, செகண்டரிக்கு SWG 18 பயன்படுத்துகிறோம். இப்போ இதில் செகண்டரி வந்து நாம் கையிலே ஹேண்ட்லேயே வைண்ட் பண்ணிடுறோம். இப்போ முதல் டர்னுக்கு 23 டர்ன் வரணும். இப்போ இதை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வுட்டு இப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இங்கே வைண்ட் பண்ணுறதுக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது SWG 18. இப்போ இதில் இந்த பக்கம் பிரைமரி இருக்குது. இப்போ இந்த பக்கம் செகண்டரி வர மாதிரி இந்த முதல்ல இதில் இது எவ்வளவு நீளம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வைண்ட் பண்ண போகிறோம். ஒன்று, இருபத்தி 23 டன் இப்போ வந்திருக்கோம். இப்போ இந்த வைண்டிங் வேறு இந்த ஹோலில் வெளியில் எடுக்கணும். இப்போ இது வந்து 0 வோல்டேஜ். இப்போ அடுத்த செகண்ட் வைண்டிங் வந்து இங்கே இதில் வரணும். இது எவ்வளோ நீளம் அந்த வயர் வேணுமோ அந்த நீளம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட்டு பண்ணால் தான் இப்போ நம்ம அடுத்து வைண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ இந்த நீளத்துக்கு இதில் ஸ்லீவ் சேர்த்துக்கிறோம். இது நான் ஸ்ரிங்கிங் ஸ்லீவ் யூஸ் பண்ணுறேன். காட்டன் ஸ்லீவ் கிடைச்சாலும் பெட்டர். அடுத்து 18 டன், அடுத்து எல்லாம் 18 டன், கடைசியில் வந்து 17 மாற்றிக்கலாம். பதினெட்டாவது டர்ன் வந்திருக்கோம். இப்போ இதுலேயும் எவ்வளோ ஒயர் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு எடுத்து இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இழுத்து வைண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வரும்போது இந்த லென்த்துக்கு மட்டும் நாம் ஸ்லீவ் பயன்படுத்தணும். செகண்டரி வைண்ட் பண்ணிட்டோம். இது வந்து 0, இது 2, 4, 6, 8, 10, 12. இப்போ இதுக்கு மேலே
நாம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேப்பர் பிளாக் பேப்பர் வந்து கவர் பண்ணிடலாம். அடுத்து இஐ கோர் அசம்பிள் பண்ண வேண்டியதான். இதில் ஒரு சைடு இந்த சைடும் ஒரு சைடு இந்த பக்கமும். கோர் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டோம். அடுத்து இந்த கோர் ஃபுல்லாக இதில் அந்த கேப் இருக்கும், அங்கே எல்லாத்துலேயும் இந்த கோர் வரும். கோர் ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வார்னிஷ் இருக்குது, அதை வாங்கி இங்கே பிரைமரி இங்கே கோரில் எல்லாம் வந்து ஊற்றி காய வைக்கலாம். இதற்கு இப்போ இந்த ஹோலில் எல் கிளாம்ப் இருக்கும், அந்த கிளாம்ப் கொடுத்து இந்த மாதிரி கிளாம்ப் கொடுத்து 4 பக்கம் டைட் பண்ணிட்டோம்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வோல்டேஜ் கொடுத்து எவ்வளோ வோல்ட்டு செகண்டரியில் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். நம்ம வைண்ட் பண்ண டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம், அதில் அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 வோல்ட் வருது, அடுத்து 4.3, 6.4, 8.5, 10.7, 12.8. ஸோ 2 to 12 எலிமினேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் அசம்பிள் பண்ணிட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.